ஒரு உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள உடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து உடைய நாமத்தை உயர்த்தி உடைய நாமத்தை நாங்கள் பணிந்து கொண்டு உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பெரிய தேவன். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிற தேவன், நீர் ராஜரீகம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள நாமத்தை உடைய தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த இரட்சகரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. உமக்கு நன்றி தகப்பனே. நல்லவர், வல்லவர், பெரியவர், போதுமானவர், மகிமையானவர், மகத்துவமானவர், கிருபையானவர், இரக்கமுள்ளவர். ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமான தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையான தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவராய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவராய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், பெரியவர், போதுமானவர், மகிமையானவர், மகத்துவமானவர், இரக்கமுள்ளவர், தயை உள்ளவர். நீர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை விளங்க பண்ணுகிற தேவன், அற்புதங்களை விளங்க பண்ணுகிற தேவன், மகத்துவங்களை விளங்க பண்ணுகிற தேவன், கிருபைகளை அள்ளி செய்கிற தேவன், இரக்கமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையான தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எத்தனை பெரிய தேவன். ஆண்டவரே, நீர் மகிமையான தேவன், மகத்துவங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன், கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், சாந்தத்தையும் தயவையும் உடைய தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சதா காலங்களிலும் ஜீவிக்கிற நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமான தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பிரியமான தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா இரக்கங்களின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதங்களின் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமையான தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே,
நீர் இரட்சகராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரக்கத்தின் நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய மகிமையுள்ள கிருபைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தயவுள்ளவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தயாபரரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மனம் நிறைந்த ஆசீர்வாதங்களை தருகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொன்னவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது அன்பு வைத்து, எங்கள் மீது இரக்கம் வைத்து, எங்களை சகல நன்மைகளால் நிறைத்து பலப்படுத்துகிற எங்கள் ராஜாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளை என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியா இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளை ஆண்டவர் தினந்தோறும் அவருடைய கிருபைகளை புதியவைகளாய் நமக்கு தந்து நடத்துகிறார். ஆகவே இந்த காலை வேளை உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களை வணங்கி இந்த ஜபத்திலே அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின் அடிப்படையிலே நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். பிரியமான தேவன் நம் மீது எவ்வளவு நம்பிக்கையோடு இரக்கம் உள்ளவராய் தயவுள்ளவராய் நம்மை நடத்துகிறார் என்பதை நினைக்கும் போது அது ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்க, உங்களுக்காய் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்று சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் எழுந்து என்ற தலைப்பில சில மாதங்களுக்கு முன்பாய் சிந்தித்திருக்கிறோம். ஒலிமுக வாசல் என்ற தலைப்பில சிந்தித்திருக்கிறோம். விறகுகள் குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். பொறுக்கிக் கொள்வதை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். பார்த்து என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்திருக்கிறோம். கூப்பிட்டு என்கிற தலைப்பிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். குடிக்கிறதற்கு என்ற தலைப்பிலே சிந்தித்திருக்கிறோம். கொஞ்சம் என்ற தலைப்பிலே சிந்தித்திருக்கிறோம். கொஞ்சம் தண்ணீர் என்ற தலைப்பிலே சிந்தித்திருக்கிறோம். ஒரு பாத்திரத்தில் என்ற தலைப்பிலே நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட நம்முடைய சிந்தனைக்கு ஆசீர்வாதத்திற்கு வேதத்திலிருந்து உங்களுக்காய் தேவனுடைய சமூகத்தில நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இப்படியாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்திருந்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம், இல்லைன்னா நான் வாசிக்கிறேன். யாராவது எடுத்திருக்கிறீங்களா? 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான்.
அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதில போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாவும் இராது என்று சொல்லி என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. எலிசா என்ற தீர்க்கதரிசி எரிகோவில் இருந்து புறப்பட்டு வந்தபோது அங்கே ஒரு பட்டணத்திற்கு வருகிறான். அந்த வசனங்களை வாசிக்கிறேன். 16, 18, 19. எரிகோவில் இருந்த அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவன் இவர்களை பார்த்து, போக வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்றான். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ் நிலம் என்று சொன்னார்கள். கடந்த நாட்கள்ல நாம் சிந்தித்து வந்தோம். குயவன் கையிலே கெட்டுப்போன அந்த பாத்திரம் வேறு பாத்திரமாக வணையப்பட்டது என்று நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உயிரில்லாத உயிரற்ற அக்கிரணையான இந்த மண் பாண்டம் தோண்டி என்று சொல்லுவார்கள். தோண்டி, குடுவை, சட்டி, இப்படி எல்லாம் பெயர்கள் உண்டு. ஆகவே இந்த தோண்டி என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த ஜனங்கள் எலிசாவிடத்துல வந்து, ஐயா, இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்ல பட்டணம், தண்ணீரோ கெட்டது, நிலமோ பாழ் நிலம். நல்லா கவனிங்க, நிலம் பாழா இருந்து தண்ணீர் கெட்டதா இருந்தால், வாழ்கிற இடம் நன்றாயிருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. குடியிருப்புக்கு நல்ல பட்டணம் என்று அந்த ஜனங்கள் சொல்லுகிறார். ஆம், குடியிருப்புக்கு நல்ல பட்டணம், ஆனால் தண்ணீர் சரியில்லை, நிலம் பாழ் நிலம். நல்லா கவனிங்க, சவுடு நிலத்தில பயிர் வைக்க முடியாது, பாழான நிலத்தில பயிர்களை விளைவிக்க முடியாது. தேசம் நல்ல தேசமா இருக்கலாம், பட்டணம் நல்ல பட்டணமா இருக்கலாம், ஆனால் அங்கே இருக்கிற தண்ணீரும் அந்த நிலமும் சரியில்லாவிட்டால் வெள்ளாண்மை விளையாது, உணவு காரியங்கள் மக்களுக்கு கிடைக்காது. அப்படி என்றால் அயல் நாடுகளை நாடி இருக்க வேண்டியதுதான். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேசம் நல்ல தேசம், நிலம் பாழ் நிலம், தண்ணீர் கெட்டது. நம்ம கூட சொல்லுவோம், அவன் குடிச்சாதாங்க மோசம், இல்லைன்னா ரொம்ப நல்லா இருப்பான், அவனை மாதிரி அமைதியான பையன், நல்ல பையன், ஐயோ அவனை மாதிரி ஒரு மனுஷன் இல்லவே இல்லை, ஆனா அந்த பாழா போன குடி, அப்படி சொல்லுவான். அப்போ ஒரு மனிதன் மக்களுக்கு நல்லவனாக காணப்படுகிறார், ஆனால் அவனுடைய பழக்க வழக்கங்கள் அவனை கெடுத்து விடுகிறது. இப்போ அந்த நல்ல மனுஷன் என்று எல்லாராலும் போற்றப்படுகிறான், ரொம்ப தயாளமானவங்க, அவனை மாதிரி யாருமே கிடையாதுங்க. ஆனா அவனுக்கு கோபம் வந்துச்சுன்னா பாருங்க, என்ன செய்யறானே தெரியாதுன்னு சொல்லுவான். அந்த பொண்ணு அருமையான பொண்ணுங்க, நல்ல பொண்ணு, நல்லாதான் வந்தா, ஆனா இந்த வீட்டுக்கு வந்த உடனே இவங்களெல்லாம் பார்த்து கெட்டு போட்டான். ஐயோ ஐயோ, அந்த பொண்ணு வந்த மாதிரி இல்லை, இப்ப அந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணா இருக்கிறா, அப்படியெல்லாம் சொல்லி ஜனங்க தூத்துவாங்க. நல்லதுன்னு சொல்லிடுறாங்க, பிறகு இத்தனை
பட்டியலிடுறாங்க. எப்படி மலைய சாவானுக்கு தூ பருப்பு, ஊ பருப்பு, பா பருப்பு, இப்படி காப்பருப்பு, இப்படி பட்டியலிடுறோம். இந்த எண்ணெய் அந்த எண்ணெய் பேரு போட்டு, அந்த மாதிரி நல்ல பொண்ணுதான், நல்ல பையன்தான், கல்யாணம் நடந்துச்சு பாருங்க, ஜாமன் நடந்துச்சுங்க. அந்த ராஜா வீட்டுல கூட அப்படி நடக்காது, சக்கரவர்த்தி வீட்டுங்களோ நடக்காது, அப்படி நடந்துச்சுங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரமா புட்டுக்குனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, நல்லா நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எல்லாம் நம் பார்வைக்கு நல்லதாய் தெரியும், ஆனால் அங்கே பாழானது ஒன்று இருக்கிறது, கெட்டது ஒன்று இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அழகா இருக்கலாம், நல்லா இருக்கலாம், வசதியா இருக்கலாம், ஆனால் அங்க இருக்க வேண்டியது நல்ல நிலமாக இருக்க வேண்டும், நல்ல தண்ணீராக இருக்க வேண்டும். பாழான நிலத்தில பயிர் வைக்கிறவன் பலனை பார்க்க முடியும். நல்ல தண்ணி இல்லாத இடத்துல விவசாயம், என்னுடைய விவசாயத்தை நான் பார்க்க முடியும். நீங்க எல்லாம் நியூஸ்ல கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கெங்கெல்லாம் நூற்பாலைகள் இருக்கிறதோ அந்த நூற்பாலைகள்ல இருக்கிற அந்த சாய தண்ணீரை அங்க இருக்கிற கால்வாய்கள்ல திறந்து விடுவாங்க. நல்லா இருந்த தண்ணி இந்த நூற்பாலைகள் இருந்து வருகிற அந்த சாயத்தினால அந்த ஆசிடு நிலத்துல ஊறி 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 அந்த தண்ணீர் மட்டத்துல போய் கலந்து நல்லா இருக்கிற தண்ணீரையும் கெடுத்து போட்டு விடும். அதனால விவசாயம் செய்யும் போது விவசாயிகள் சேத்துல நடந்து ஏர் உழுது வேலைகள் செய்யும் போது முழங்கால் வரைக்கும் ஒரு விதமான புண்ணுகள் உண்டாயும். அந்த புண்ணுகள் வந்ததற்கு காரணம் என்ன? அந்த நிலத்தில பாய்கிற தண்ணீர். நிலமும் பாழா போகிறது, தண்ணீரும் பாழா போகிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அப்படிதான். நல்ல குடும்பம், ஆனா பாழாய் போய் கொண்டிருக்கிறது. நல்ல மனுஷன் பாழாய் போய் கொண்டிருக்கிறான். நல்ல வாழ்க்கை பாழாய் போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், இந்த மண்பாண்டங்களில் அவர் கிருபையை பெற்றிருக்கிறோம். நீங்களும் நானும் மண்பாண்டம். இந்த மண்பாண்டத்துல உப்பு போட்டு கொண்டு வருகிறார். நல்லா கவனிக்கணும். ஒரு மண் தோண்டியில உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்று எலிசா சொல்லுகிறார். அப்போ மண் பாண்டத்தை எடுக்க வேண்டியது யாரு? எலிசா இடத்துல முறையிட்ட அந்த பட்டணத்தான். உப்பு போட்டு கொண்டு வர வேண்டியது யாரு? அந்த பட்டணத்தான். இந்த எலிசா தீர்க்கதரிசி வரம் பெற்றவர், கிருபை உள்ளவர். ஆகவே ஒரு தோண்டியிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள். குயவன் கையில கெட்டு போன அந்த களிமண் இப்பொழுது ஒரு தோண்டியாக மாறுகிறது. நீங்களும் நானும் தோண்டியாக மாறணும். நாம் இருக்கிற பட்டணத்திற்கு ஆசீர்வாதமானவர்களாக இருக்க வேண்டும். நம்மை ஜனங்கள் எடுத்து தண்ணீர் குடிக்கிறது போல நம்மை குடிக்க வேண்டும். அப்படியானால் இந்த தோண்டியிலே உப்பு போடப்பட்ட தோண்டியாக நாம் இருப்போமானால் தேவன் நம்மில் இருக்கிற உப்பை எடுத்து பாழான நிலத்திலேயும் கெட்ட தண்ணீரை போன்ற இடத்திலேயும் அதிலே அதை போடுவார். இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஞானசானம் பெற்றிருக்கிறவர்கள், அபிஷேகம் பெற்றிருக்கிறவர்கள், அத்தனையும் உண்மை இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நமக்குள்ள உப்பு இருக்கிறதா
அதுதான் ரொம்ப முக்கியம். உப்பு என்பது தேவனை அறிகிற அறிவை காட்டுகிறது. உப்பு என்பது கிறிஸ்துவின் அன்பை காட்டுகிறது. உப்பு என்பது நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பின் நிச்சயத்தை காட்டுகிறது. உப்பு என்பது ஒரு சாட்சியின் ஜீவியத்தை காட்டுகிறது. உப்பு என்பது தயால குணத்தை காட்டுகிறது. உப்பு என்பது அநேகருக்கு ருசியை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. உப்பு என்பது அநேகருடைய வாழ்க்கையின் தரத்தில உப்பு உடையவர்களா இருக்கிறவர்கள் எல்லாருடைய மனதிலேயும் இடம் பிடித்திருப்பார்கள். எதிரி கூட அவனிடத்துல சண்டை போட்டாலும் மற்ற இடத்துல சொல்லுவான், அவர் ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல மனுஷி, அவங்க நான் தான் தேவையில்லாம அவங்கள பகைச்சுக்கிட்டேன்னு சொல்லுவோம். ஆகவே நாம் ஒப்பிடப்பட்டவர்களாக மாற வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே இருக்கிற அந்த உப்பு இருக்கிறது, ஆனால் சாரம் இல்லாமல் இருக்கிறது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சாரம்? அதுதாங்க சாட்சி. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் நீங்க பாத்தீங்கன்னா அங்க தெளிவா ஆவியானவர் சங்கீதக்காரனை கொண்டு எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, 7-8 வசனங்களை உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. எப்படி? அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லு. இதுல எல்லாம் இருக்குது இந்த வேதத்துல. ஆனால் இந்த வேதம் அப்படியே நமக்குள்ள வரணும். It is one of the salt. Taste is salt. இந்த சால்ட், இந்த உப்பு இந்த தோன்றிலே போடப்பட வேண்டும். எங்க? உணர்வுகளிலே போடப்பட வேண்டும். 12வது வசனத்திலே சொல்றார், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அப்படி என்றால் இந்த உப்பு நம்முடைய உணர்வுகளிலே போடப்பட வேண்டும். 2வது நம்முடைய விருப்பங்களிலே போடப்பட வேண்டும். 3வது நம்முடைய மனசிலே போடப்பட வேண்டும். இதுதான் ஆத்துமா. ஒரு மனுஷனுடைய ஆத்துமா செம்மையானதாக இருந்தால் அவன் ஜீவியம் செம்மையானதாக இருக்கும். நல்ல வாட்டஞ்சாத்தமா இருக்கிறாங்க, நல்ல பையன் தாங்க, பொண்ணை கொடுக்கலாம், ஆனா கொஞ்சம் கோவக்காரன். என்னன்னா புசுக்கு புசுக்குன்னு கோபம் வரும், வெடுக்குன்னு கோபம் வரும். ஆமாங்க, அந்த வீட்லயே அந்த பையன் தாங்க ரொம்ப தங்கம், బంగారు. అయితే వాడి దగ్గర పోతేనే భయం, ఎప్పుడు ఏం చేస్తాడో తెలియదు, என்ன பண்ணுவான்னு தெரியாது. நல்லதான் இருப்பான், திடீர்னு கோபம் வந்துருங்க. நல்ல பையன் தான், பொண்ணு கொடுக்கலாம், தப்பே கிடையாது, நல்ல பையன் தான் கொடுக்கலாம்.
ஆனா கோபம் வந்துருமே அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படியும் சொல்லுவாங்க, அப்படியும் சொல்லுவாங்க. இது உலகம். இந்த நாக்குக்கு எலும்பு இல்லை, அதனால அது கண்ட மணிக்கு சொல்லும். ஒரு மனுஷனை புகழ்கிறது இந்த நாக்கு, ஒரு மனுஷனை இகழ்கிறது நாக்கு. நிறைய மக்களுக்குள்ள நாக்கு ரெண்டு விதமான ஊற்றை சுரக்கிறது. ஒன்று பாழாக்குகிற ஊற்றை சுரக்குகிறது, இன்னொன்று மற்றவர்களை உருவாக்குகிற ஊற்றை சுரக்கிறது. நல்ல குடும்பங்க, அவங்கள மாதிரி ஒரு குடும்பம் இந்த கிராமத்திலேயே இல்ல. ஆனா அந்த ஆளு குடிச்சிட்டு சாயங்காலம் வந்தாருன்னா அதகாலம் பறக்குது பாருங்க. மறுபடியும் காலையில் எழுந்து பார்த்தா வீட்டுல ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும். இது இல்லைங்க நம்ம டெஸ்ட் மணி, இது இல்லைங்க நம்ம தோண்டி, இது உப்பு போடப்பட்ட தோண்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உப்பு போடப்பட்ட இந்த தோண்டிய நம்ம மறந்து போக கூடாது. பிரியமானவர்களே, வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, ஒப்பிடப்பட்ட ஒரு தோண்டியாக நீங்களும் நானும் இருக்கணும். அப்படி இருந்தா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒப்பிடப்பட்டவர்களாய் இருப்பதை தேவன் விரும்புகிறார். உப்பு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த உப்பு நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த உப்பு நம்ம வாழ்க்கையில நம்ம ருசிக்கணும், ரசிக்கணும். அந்த உப்பு போட்டு கொண்டு வந்த பாத்திரமாக நம்ம இருக்கணும். அதை தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உப்பு இருந்தா, ரட்சிப்பு இருந்தா, ரட்சகர் இருந்தா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தா, தேவனை அறிகிற அறிவு இருந்தா, தேவனுக்காக வாழ வேண்டும் என்று தன் சரீரத்தை பரிசுத்தமான பாண்டமாக மாற்றிக்கொண்டால், நீங்களும் நானும் தேசத்திலே விசேஷமானவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உப்பானது சாரம் இல்லாம போயிட்டாதாங்க ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பட்டணத்து ஜனங்கள் தோண்டியிலே உப்பை போட்டு கொண்டு வந்தார். எலிசா அந்த உப்பு போடல, அவர்கள் போட்டு கொண்டு வந்தார்கள். அவங்க போட்டு கொண்டு வந்தாங்க. அப்ப அவங்க வீட்டுல தோண்டி இருக்குது, அவங்க வீட்டுல உப்பு இருக்குது இல்ல, நம்ம வீட்டுல கூட பைபிள் இருக்குது இல்ல, நம்ம வீட்டுல கூட இயேசு இருக்கிறார் இல்ல, அவர் வெளியே இருக்கிறார். பைபிள் ஒரு புக்காகவே இருக்குது. நிறைய பேர் வீட்டுல புக்காகவே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தூசு தட்டி எடுத்துக்கிட்டு பக்தியில பூனைக்கு பக்கல்ல கருவாடு மாதிரி ஒரு கதை, அது அப்படியே அக்கல்ல வச்சுக்கிட்டு வருவாங்க. சில சபைகள்ல பார்த்து இருக்கிற பக்கல்ல பைபிள் இருக்கும், வாயில சிகரெட் இருக்கும். ஆமா, அவங்களும் சொல்லுவாங்க நாங்களும் சர்ச்சுக்கு போறோம். ஆனா ஒப்பிடப்பட்டவங்க பைபிள் இருக்குது, எதுக்கு இருக்குது? ஜெபிக்க தெரியுது. நான் சொல்றேன், உனக்கு ஜெபிக்க தெரியலையா? 1000 ஸ்தோத்திர பலிகள் வாங்கி உட்கார்ந்து படி, 21 நாள் படி, காலையில ஒரு முறை படி, முடிஞ்சா சாயங்காலம் ஒரு முறை படி, ஜபம் வந்துடும். அடுத்து வேதத்தை படி, உனக்குள்ள உப்பு தானா வந்துடும்.
இத படிக்க 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 இது கண்ணாடி. ஆனா நம்ம உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. முகம் துடைக்கிறதுக்கு கண்ணாடிக்கு முன்னால ரொம்ப நேரம் நிக்கணும். தலை வாருவாங்க வாரிக்கிட்டே இருப்பாங்க டைம் ஆகி போற வரைக்கும். சிலர் பாருங்க உடுத்துவாங்க. சகோதரிங்க தான் ரொம்ப அநியாயம். கட்டின போறவங்க அழுத்த திரும்ப திரும்ப கட்டுவாங்க. இல்லைன்னா நைட்டியோட கடத்திற்கு போவாங்க. மேல ஓனி கூட போட மாட்டாங்க. அப்படியே போவாங்க. பப்பரப்பான்னு என்ன பாரு என் அழக பாருன்னு போவாங்க. உப்பு இருக்குதுங்க. ஆமா, தோண்டி இருக்குது. தோண்டியில உப்பு போடல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பு நிச்சயம் இல்லைய, அபிஷேகத்தை நிச்சயம் இல்லைய, தேவனை அறிகிற அறிவை பற்றி அவர் நிச்சயம் இல்லைய, கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு நல்ல பண்பாடு பக்குவம் இல்லைய. கட்சிக்காரன் கூட சொல்றான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிறான். கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை, தறிகட்ட வாழ்க்கை, கடிவாளம் இல்லாத குதிரை, கடிவாளம் இல்லாத கோவேறு கழுதை, இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. சண்டே தான் பிரசங்கத்துல சொன்னேன், கழுதைக்கு கடிவாளம் ரொம்ப அவசியம். இது தோண்டிங்க உடைஞ்சிரும். சிலர் பார்க்கிறோம், ஐயோ நம்மளே யாராவது நம்ம காலில் அடிப்பட்டா காயம் ஏற்பட்டா நமக்கு எவ்வளவு வலிக்குதோ, மற்றவங்களை சொன்னா அது அவங்களுக்கு வலிக்கும் என்கிற ஒரு உணர்வு, அந்த உப்பு இன்னும் கூட நமக்குள்ள இல்லை. மற்றவங்களை பேசினா அவங்களுக்கும் வலி தெரியும், அந்த உப்பு நம்ம கிட்ட இல்லை. ஆனா நம்மளும் கிறிஸ்தவங்க தான். பிள்ளைங்களை சபிக்கிறது, பிள்ளைங்க கவனிக்கலன்னு சொல்லி அவங்கள தூத்துறது. ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பழகக்கூடாது. உடனே முத்திரை போட்டு மூக்கு கண்ணு வாய் மீச வச்சு கேவலப்படுத்திடுவாங்க. அவங்களும் வருவாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, பயிரோட கலையும் இருக்கும்பா தம்பி, கலைய புடுன்னு என்ன பயிரும் கூட போயிடும். அப்படியே விட்டு வை, அறுப்பு நாள் வரும். அப்பொழுது தேவதூதர்கள் வந்து அந்த கனியற்ற கதிர்களை அறுத்து, பலனில்லாத கதிர்களை அறுத்து எரித்து போடுவார்கள். மணிகளையோ களஞ்சியத்திலே சேர்ப்பார். இந்த தோண்டிங்க, இந்த தோண்டி கையில இருக்கிற வரைக்கும் தோண்டி, இது கையில விழுந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓட்ட உடைச்சலா போயிடுச்சு. அதை திரும்பவும் நீங்க சேர்க்க முடியும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கிருபையை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறீர்களே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிருபையை நாம் மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த கிருபை ரொம்ப நல்லதுங்க. இந்த உப்பு ரொம்ப நல்லதுங்க. இந்த உப்பை நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வச்சிருக்கிறோம்ன்றதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு வாய்ப்பையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நான் உங்களை கேட்கிறேன், கோச்சிக்க கூடாது. சொந்த வீட்டுல இருக்கிறோமோ வாடகை வீட்டுல இருக்கிறோமோ, கர்த்தர் கொடுத்திருக்கிற வீட்டுக்காக எப்பவாவது ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறோமா, நன்றி சொல்லி இருக்கிறோமா? அன்பானவர்களே, இன்னைக்கும் எனக்கு வீடு கொடுத்த ஆறுமுகம் செட்டியார், மறைமல் நகர்ல வந்து முதலாவது வீட்டை கொடுத்த ஆறுமுகம் செட்டியார நான் மறக்கவே இல்லை. அதே மாதிரி அங்கிருந்து சித்தையன் சாமுவேல் வீட்டுக்கு போனேன். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நான் மறக்கிறதே இல்லை. அங்கிருந்து NS 3ல ரயில் நகருக்கு போற வழியில இந்த தண்ணி கேன் போடுற ஒரு அண்ணன், அவர் வீட்டில இருந்தோம். அவங்கள நாங்க மறக்கிறதே இல்லை.
அங்கிருந்து NS3க்கு வந்தோம். அங்க ஒரு அருமையான அண்ணன் மாலை ஐபிஎல்ல வேலை செய்யற அவர் வீட்டுல இருந்தோம். அதை நாங்க மறக்கிறது இல்லை. இப்படி எங்கெல்லாம் இருந்தோமோ அதையெல்லாம் நான் சில நேரங்கள்ல நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். நாங்க சிவாலால இருந்த ஒரு வீட்டுல, அந்த வீட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, இந்த வீட்டுல தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க மாஸ்டர், அந்த வீட்டுக்கு போகாதீங்க. ஒருவேளை அந்த வீட்டுல சரியாக இருந்திருக்குமானால் அந்த காலத்திலேயே எங்கிட்ட வாடகை 1000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. அந்த வீட்டுல சூசைட் பண்ணிக்கிற வீடா இருந்ததுனால அந்த அம்மா 150 ரூபாய் வாடகை வாங்கினாங்க. அங்க போனோம், எங்களுக்கு ஒண்ணும் நடக்கல, நல்லா இருந்தோம். அந்த ஊரே ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாமே நம்ம இருக்கிற இடம் நல்லதாங்க. சில ஊழியக்காரங்க வந்து மெனக்கட்டு சொல்லுவாங்க, இந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லாத வீடு. இந்த ராசி என்ற வார்த்தை எங்கிருந்துங்க நமக்கு வந்தது? இந்த வீடு உங்களுக்கு செட் ஆகாது, வேற வீடு மாறுங்க. நீ எத்தனை வீடு மாறினாலும் உன் நேல் உன் கூட தான் வரும். எத்தனை இடத்துக்கு, எத்தனை பட்டணங்களுக்கு நீ மாறினாலும் உங்களை நீங்க மாத்திக்கலன்னா, என்ன நான் மாத்திக்கலன்னா எங்க போனாலும் அப்படிதான் இருப்பேன். மாற வேண்டியது வீடு இல்ல, மாற வேண்டியது பட்டணம் அல்ல, மாற வேண்டியது நான், மாற வேண்டியது என் உள்ளம், மாற வேண்டியது என் ஆத்துமா. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் எந்த இயேசுவே. ஒரு பாட்டே இருக்குது, மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் எந்த நேசரே. மாற வேண்டியது நானுங்க, மாற வேண்டியது நம்முடைய குடும்பம், மாற வேண்டியது நம்முடைய வாழ்க்கை. உப்பு போடுங்க தோண்டியில, உப்பு போடுங்க, பரிசுத்த ஆவி என்கிற உப்பு போடுங்க. மார்க்கு 9:50 சொல்றார் பாருங்க, உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள், உங்களுக்குள்ள ஒப்புடையவராயிருங்கள், ஒருவர் சமாதானமாயிருங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே இருக்கிற வசனம் மார்க் 9:48 49 சொல்றாரு, எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுகிறார். இதுதாங்க அக்கினி. சபையில வந்து உட்கார்ந்து அந்நிய பாஷையில பேசிட்டு போறது அக்கினி இல்லை. இந்த அக்கினி ஒரு விறகு எரிந்து கொண்டிருந்தால், அந்த விறகின் மேல விறகு போட்டு கொண்டே இருந்தால் அது பயங்கரமாக எரியும். ஒரே ஒரு நெருப்பு கட்டி மேல பல கரிக்கட்டிகளை போட்டு ஊதனா இலகாத இரும்பும் இலகும், வனையாத இரும்பும் வனையும், கடினமான தங்கமும் நல்ல பளபளந்து இருக்கிற ஒரு அழகான ஒரு நகையாக ஜொலிக்கும். எந்த வெள்ளியும் உருகிட்டா என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள். வெள்ளி குகை சோதிக்கும், பொன் புடம் சோதிக்கும். நீங்களும் நானும் நல்ல பாண்டங்களா இருக்கணும். ரொம்ப மென்மையான பாண்டம் யாருன்னா மனுஷன். ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னார், பவுல் அப்போஸ்தலனை வச்சு, பேதுருவை வச்சு சொன்னார், அழகா சொன்னார், உன் மனைவி பலவீனமான பாண்டம். பலவீனமான பாண்டம். மனம் உடையக்கூடாதுங்க, மனது எரிச்சலாக கூடாது. மனைவி உன்னை பார்த்தாவே எரிச்சலா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. அவளை அன்பா நேசிக்கணும். நான் கூட ஆரம்ப காலங்கள்ல அவங்கள ரொம்ப எரிச்சல் படுத்தினேன். இது உள்ள போக 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 இன்னைக்கு என்னால முடிஞ்ச உதவி எல்லாம் அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, இது தோண்டி இதுல உப்பு போடணும். இந்த உப்பு போடப்பட்ட இடத்துல
இந்த உப்பை எடுத்து தேவன் வெளியில தண்ணீரில போட்டாலும் நிலத்தில போட்டாலும் அது ஆரோக்கியமாகும், சுகமாகும். சிலர் சொல்லுவாங்க, என்ன பார்த்தானா சொல்லுவாங்க, அண்ணே நீங்க எப்ப எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நாங்க காத்துக்கிட்டு இருக்கிறேனே, எங்க வீட்டுக்கு ஒரு முறை வந்து போங்கண்ணே அப்படின்னு கூப்பிடுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, ஐயா நீங்க எங்க சபைக்கு வந்தாவே எங்க சபையில ஒரு பெரிய கிலுகிலுப்பு உண்டாகுது, அசைவு உண்டாகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க சபையில அது வருதான்னு தெரியல. ஒருவேளை பார்த்த முகத்தையே பார்த்ததுனால அது மாதிரி யோசிக்கிறாங்களோ என்னவோ தெரியல. தேவனுடைய அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடம் அசையும். தேவனுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு பிள்ளை வீட்டுல இருந்தா புருஷன் சந்தோஷம் அடையலாம். தேவனுடைய அபிஷேகம் பெற்ற ஒரு புருஷன் வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல செல்வ பெருக்கிருக்கும், செல்வ அழிவு இருக்கா. கழுது தேஞ்சு கட்டெரும்பா போன கதையா இருக்காது. அது மிகுதியான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் ஒப்பிடப்படுவான். தேவனுடைய மகிமையுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். எலிசா அந்த தோண்டிலிருந்து உப்பை எடுத்து அந்த நீர் ஊற்றிலே போட்டான். அந்த நீர் எங்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் ஆரோக்கியமாயிடுச்சு. எசேக்கியேல் 47 அதிகாரத்துல படிச்சீங்கன்னா கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவு நீச்சல் ஆகும். இந்த நதி எங்கெல்லாம் பாய்கிறதோ அங்க ஜீவராசிகள் ஆரோக்கியப்பட்டு பிழைத்தது. இந்த உப்பிடப்பட்ட இந்த தோண்டி எந்த வீட்டில இருக்குதோ அந்த வீட்டில ஒரு ஆரோக்கியம். இந்த உப்பிடப்பட்ட இந்த தோண்டி தெருவில் போன அந்த தெருவில் ஒரு ஆரோக்கியம். உப்பிடப்பட்ட இந்த தோண்டி ஒரு பட்டணத்தில் இருந்தா அந்த பட்டணத்துக்கு ஆரோக்கியம். உப்பிடப்பட்ட இந்த தோண்டி ஒரு தேசத்தில் இருந்தா அந்த தேசத்துக்கு ஆரோக்கியம். ஜான் வெஸ்லி என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் சாதாரணமா தான் இருந்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவனுடைய தகப்பனாருடைய கல்லறையில நின்று பிரசங்கம் பண்ணுவாராம். ஜனங்க சுத்திலும் உட்கார்ந்து அழுவாங்க. எனக்கு இந்த எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கல்லறை தோட்டத்தை பார்த்தா அந்த ஜான் வெஸ்லி தான் ஞாபகம் வருவார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் ஒப்பிடப்பட்ட தோண்டிகளாக அநேகருடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக்குகிற பலவான்களாக இருப்போம். ஆனா இன்னைக்கு நிறைய பேரு ஏன் தோண்டி ஏன் உப்பு, ஏன் தோண்டி ஏன் உப்புன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இருத்து போறாங்க. இருத்து போக கூடாது. கமாட், இந்த உப்பு எடுத்து தண்ணியில போடு. எங்கெல்லாம் ஆரோக்கியம் இல்லாத தண்ணி இருக்குதா அங்க போடு. எங்கெல்லாம் ரட்சிப்பு இல்லாத மக்கள் இருக்கிறாங்களா அங்க போடு. எஸ், எங்கெல்லாம் ஆண்டுடைய சுவிசேஷத்தை அறிவிக்காம இருக்குது அங்கெல்லாம் போடு. தேவனை அறியாத ஜனங்களிடத்துல போடு. நம்ம தான் நிருபங்கள், நம்ம தான் உப்பு. எப்படி சாப்பாட்டுல உப்பு கம்மியா இருந்தா கோவம் வருது இல்ல, ஆனா கம்மி இல்லாத உப்பு நம்ம தான். அதை எடுத்து போடு. அந்த வீட்டுக்கு ஆரோக்கியம், அந்த வீட்டுக்கு பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பக்கத்துல ஒரு குடும்பம் இருக்கிறாங்க, இட்லிக்காரன். அந்த அம்மா அவங்க தம்பிய திருச்சியில இருந்து வர சொன்னாங்க. ஏன்னா அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. 2 நாள் ஜெபம் பண்ண. நேத்து நைட்டு போனார். இப்போ ஏதோ ஒரு மாற்றம் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறேன். உப்புங்க நம்ம எங்கெல்லாம் போடுறோமோ அங்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். உன் மனைவிக்கு நீ உப்பாயிரு, உன் புருஷனுக்கு நீ உப்பாயிரு. புருஷனும் மனைவியும் பிள்ளைகளுக்கு உப்பாயிருங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு உப்பாயிருங்க. அங்க ஒரு நாளும் பாவு இருக்காது, கெட்டது இருக்காது, கெட்டது நடக்காது. எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் வாஞ்சையுமாய் இருக்கிறது. இந்த காலை வேளையில எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுகிறது. நீங்க வேணா பாருங்க, இறைச்சி வாங்கிட்டு வர்றீங்க, இன்னைக்கு சமைக்கல, என்ன செய்வீங்க? எங்க மனைவி ஒண்ணு செய்வாங்க, அந்த இறைச்சியை நல்லா அழைச்சிட்டு
அதுல உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு மிளகாய் பொடி போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு பாத்திரத்துல போட்டு ஃப்ரீசர்ல வச்சிருவாங்க, ஃப்ரிட்ஜில். பிற நாள் பருத்து எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அது சாப்பிடுறது நல்லது இல்லைன்னு சொன்னாலும், ஆனால் அந்த உணவை பாதுகாக்கிறது இந்த ஃப்ரிட்ஜ் என்று நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, உப்புங்க. எங்க பாட்டி ஒருத்தர் இருந்தாங்க, மீன் குழம்பு செய்வாங்க. 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் 7 நாள் வரைக்கும் வச்சிருப்பாங்க. எப்படி? அந்த மீன் குழம்பு நீ சாப்பிட்டு முடிச்ச உடனே படுக்கும் போது சூடு பண்ணி வச்சிருவாங்க. அப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி வைப்பாங்க. 7வது நாள் சாப்பிட்டாலும் ருசி ரொம்ப டாப் டக்கரா இருக்கும். நம்ம அப்படிதான். நம்மளை எப்ப நினைச்சாலும், நம்மளை எப்ப பார்த்தாலும் நம்ம அவங்களுக்கு உப்பா தெரியும். ஆனா சிலருக்கு யாரு உப்பா இருக்கிறாங்கன்னா, டிவியில டை கட்டி கோட்டு போட்டு நீ ஆசீர்வாதமா இருப்ப பூசி மழுப்பி கேட்கிற பிரசங்கங்கள் நமக்கு உப்பாக தெரியும். அது சப்புட்டுடும். ஆனா நம்ம மேய்ப்பன், நம்முடைய ஊழியக்காரன் நமக்கு உபதேசம் பண்ணி நம்மை நடத்தி நமக்காக திறப்பில நிக்கிற தேவனுடைய மனுஷனை நம்ம நினைக்கணும். ஆனா சிலர் அப்படி நினைக்கிறது இல்லை. திருமணம் வரும்போது மாறிக்கிறாங்க, ஏதாவது ஒரு முக்கியமான நேரத்துல மாறிக்கிறாங்க. தான் கூட இருந்த தனக்காக பாடுபட்ட ஊழியக்காரனை மறந்துடுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த தோண்டிகள்ல உப்பு இல்லைன்னு அர்த்தம். நான் உப்புடையவர்களா இருப்போம். நம்முடைய உப்பை சாரமேற்றுவோம். பரிசுத்த ஆவியானவரால வேத வசனத்தினாலே கிருபை உங்களை ஆட்கொண்டு நடத்துவதாக. ஆமென்.